ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்று உங்களுடன் 8வது எபிசோடில் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நான் உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியானவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் கவலைப்படாதவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் கண்ணீர் சிந்தாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது எப்பொழுதுமே ஆனந்தமாக சிரித்த முகமாக நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் நீங்கள் அவரை பார்க்க சிரித்த முகமாகவும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் கடந்து வந்தால் உன்னுடைய சூழ்நிலையும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மாற்றி தருகிற கர்த்தரை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் அவரை பார்க்கும்போது சந்தோஷமாக வரும்போது நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கும்போது ஏன் துக்கமுகமாக பார்க்கிறீர்கள்? அவரையே நீங்கள் சந்தோஷமாக அணுகும்போது மற்ற மனிதர்களிடமும் அணுகும்போது சந்தோஷத்துடன் அணுகுங்கள் என்று நான் சொல்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் இல்லை ஆண்டவரே, நீர் மட்டுமே உயரணும் ஆண்டவரே, நீர் மட்டுமே பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே என்று சொல்லி, ஏசப்பா, ஏதோ ஒரு புகழ்ச்சிக்காக இல்லை ஆண்டவரே, ஏதோ ஒரு கைத்தட்டல்களுக்காக இல்லை ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்திய எந்த ஸ்தானத்திற்கும் நீர் இறங்கி வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்தில் கூட நாங்கள் உங்கள் நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு நீங்கள் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் இந்த வீடியோ பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வீடியோ பார்க்க விடாமல் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. என் மனதார நான் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் இன்னும் அதிகமாக பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீங்கள் ஒரு பெருக்கத்தின் தேவனாக இருப்பதால் அந்த பெருக்கத்தை நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. இந்த சர்வீஸின் மூலமாக அந்த பெருக்கத்தை நான் ரிலீஸ் பண்ணி விடுகிறேன். மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பணத்தில் ஒரு பெருக்கம், குடும்ப சமாதானத்தில் ஒரு பெருக்கம், எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான வேலைகளில் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹை கைஸ், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? உங்களை நான் மீண்டும் மீண்டும் அழைக்க விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக வர வேண்டும் என்று நான் அழைக்க விரும்புகிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமையின் வேளையில் அனைவரும் ஆலயத்துக்கு செல்வீர்கள். சந்தோஷமாக செல்லுங்கள், சந்தோஷமாக அவரை துதியுங்கள், சந்தோஷமாக பாட்டு பாடுங்க, சந்தோஷமாக கைதட்டுங்க, சந்தோஷமாக வார்த்தையை கேளுங்க. உங்கள் நிலம் உழுகப்பட்டாதான் அந்த நிலத்தில் விதை விழுகும்போது அது வளரும் என்று நான் சொல்லுகிறேன். ஆலயத்துக்கு லேட்டாக போகாதீங்க, ஆலயத்திற்கு சீக்கிரம் போங்க. ஆலயம் உங்களை சுத்திகரிக்கிற ஒரு இடமா இருக்குது, உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும் ஆலயம். ஆலயத்துக்கு சீக்கிரமாக கரெக்டான டைமுக்கு போங்க. ஒரு கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆனாலும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் என்று ஒரு திட்டம் போட்டிருப்பார். ஆனால் பிசாசு உன்னை லேட்டாக போக வச்சு அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வார்த்தையை உன் காதில் கேட்க விடாமல் பண்ணி கொண்டிருக்கிறான். நீங்கள் ஆலயத்துக்கு லேட்டாக போகும்போது அந்த வார்த்தை மிஸ் ஆகுது. அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குல்ல, அதுவும் உன் வாழ்க்கையில் மிஸ் ஆகி கொண்டிருக்கிறது. என்ன பிரதர், என் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் மிஸ் ஆகுது நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களே, கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களே, அந்த ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறனால ஹோல் லைஃப்பில் உனக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்கை நீ இழந்து போகிறாய். ஆலயத்துக்கு சீக்கிரம் ஆலயத்துக்கு சீக்கிரம் போகும்போது ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற வார்த்தை உன் காதுகளில் விழுகும். அந்த வார்த்தை உன்னை மறுரூபமாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அதனால் ஆலயத்திற்கு எல்லோரும் ஒர்ஷிப்பு போக வேணாம், மெசேஜுக்கு போயிடலாம். மெசேஜில் தான் பாஸ்டர் நிற்கிறாரு, மெசேஜில் தான் பிரசங்கம் நடத்துகிறாங்க, மெசேஜில் தான் வார்த்தைகள் விழுகுது. வார்த்தைகள் விழுவது முக்கியமல்ல, நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு சின்ன அட்வைஸ் தரேன். ஆலயத்திற்கு கரெக்டான டைமுக்கு போங்க. ஆலயத்தை
வசனத்துக்குள்ள கரெக்டான டைமில் இருங்க. ஏனென்றால் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையில் உன்னுடைய இருதயம் மாறிவிடும் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்படி என்ன ஆண்டவர் இருக்குது உங்கள் பிரசன்னத்தில், உங்கள் ப்ரெசன்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் 2 விஷயங்களை எனக்கு அழகாக உணர்த்தினார். என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள நீ வந்துட்டேன்னா நீ கெட்டு போக மாட்டே என்று உணர்த்தினார். செகண்ட் ஒரு வார்த்தை உணர்த்தினார். சரி ஆண்டவரை, கெட்டு போகாமல் இருந்தால் எல்லாமே ஓகேவா, கெட்டு போகாமல் இருந்தால் ஓகேவான்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இருதயம் உருக ஆரம்பிக்கும். கடினமான இருதயம் உள்ளவர்கள் எல்லோரும் அப்படியே லேசான இருதயமாக மாறுவாங்க. அப்படியே எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறவங்க அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க கோபமே படமாட்டாங்க. அந்த கோபம் எங்கே போயிருச்சுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு வசனம் சொல்லுகிறது, பர்வதங்களும் மெழுகை போல் உருகும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். அவருடைய வசனம், அவருடைய பிரசன்னம் பர்வதங்களையும் மெழுக போல உருக்கிடுமா. அவருடைய பிரசன்னம் பர்வதங்களையும் மெழுக போல உருக்கிடுமா. அவ்வளோ பெரிய பர்வதத்தையே அவருடைய பிரசன்னம் மெழுக போல உருக்குதுன்னா தம்மாதுண்டும் இருதயத்தை அவருடைய பிரசன்னம் மெழுக போல உருக்காதா என்று நான் கேட்கிறேன். அதாவது உன்னுடைய கடினமான இருதயம் லேசான இருதயமாக மாறாதா என்று சொல்கிறேன். அது மெழுகு போல உருகாதா என்று நான் சொல்கிறேன். மற்றவர்களை பார்க்கும் போதே அவர்களை விழுங்குவது போல் பார்க்கிற உன்னுடைய கண்கள் அவர்களை நேசிக்கத்தக்க ஒரு கண்களாக மாறாதா என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் நீ அப்படிப்பட்ட இடத்திற்குள் வந்திருக்கிறாய். அவருடைய பிரசன்னம் உன்னை அன்பான நபராக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அவருடைய பிரசன்னம் உன்னை அன்பான நபராக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அவருடைய பிரசன்னத்தில் நீ காலடி எடுத்து வைக்கும் போதே உன்னுடைய கடினமான இருதயம், நீ இத்தனை நாட்கள் காயப்பட்ட ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் உன்னுடைய இருதயத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் ஏதோ 2004 பிரதர் அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, 1998 அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, 2016 அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களே, அந்த இன்னர் பெயின்ஸ் எல்லாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வரும்போது மட்டும்தான் மாறும். எனக்கும் அந்த மாதிரி இன்னர் பெயின்ஸ் இருந்துச்சு. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நான் அணுக அந்த இன்னர் பெயின்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா காலியாகி கொண்டே இருக்கிறது. ஸோ எனக்கும் எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கிறது. எனக்கும் எதிரிகள் சொல்ல மாட்டேன், எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கிறது. எனக்கு எதிரிகள் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எதிரியே கிடையாது. எனக்கு அவர்களுக்கு பின்பாக வேலை செய்கிற பிசாசு மட்டும்தான் எதிரி. ஏனால் நான் மனிதர்களை ஒருபோதும் எதிரியாக பார்ப்பதில்லை. அவர்களுக்கு பின்னாக செயல்படுகிற பிசாசுகளை மட்டும்தான் எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ அவர்கள் மேல் எனக்கு அக்கறை வருகிறது. இப்பொழுது அவர்கள் மேல் எனக்கு ஒரு அன்பு வருகிறது என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல அவர்கள் மேல் உனக்கு தீங்கு செய்தவர்களும், உனக்கு துரோகம் செய்தவர்களும், உன்னை தள்ளி விட்டவர்களும், உன்னை குழிக்குள் போட்டவர்களுக்கு மேல உனக்கு அக்கறையும் அன்பும் வர வேண்டும் என்று நான் உங்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பாக இருக்கணும், சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்து உனக்கான ஆசீர்வாதம் ஏன் தடையாக இருக்கிறது என்ற ஒரு வெளிப்பாடை, ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் இந்த வேளையில் உனக்கு உரைத்திருக்கிறார். ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்காக தான். எத்தனை பாஸ்டர் உன் தலையில கை வச்சாலும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது. நீ ஆலயத்துக்குள்ள கரெக்டான டைமுக்கு காலை வைக்கலாட்னா எத்தனை பாஸ்டர் உன் தலையில கை வச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது என்று நான் சொல்கிறேன். எத்தனை பேத்துக்கு புரியுது சகோதர சகோதரிகளே? எத்தனை பேத்துக்கு புரியுது? எத்தனை பாஸ்டரு உன் தலையில கை வச்சாலும் அது எப்பேற்பட்ட பாஸ்டரா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய பாஸ்டரா இருக்கட்டும், அவர் எவ்வளோ பெரிய வல்லமையான ஊழியக்காரராக இருக்கட்டும், அவர் எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், அவர் உன் தலையில கை வைக்கும் போது நீ ஒரு மாற்றம் நடக்கும் என்று நினைக்கிறாயில, அதற்கு முன்பாக நீ ஆலயத்தில் கரெக்டான டைமுக்கு கால் எடுத்து வைக்கிறாயா என்பதை பார். ஏனென்றால் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் சின்ன சின்ன வார்த்தை
ஆளுகையில் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அது மாதிரி நடந்திருக்கிறது. பெரிய பெரிய ஆசீர்வாதம் சின்ன சின்ன வார்த்தையிலேருந்து எனக்கு கிடைச்சிருக்கு, சின்ன சின்ன வார்த்தையிலிருந்து கிடைச்சிருக்கு. அதே போல உங்களுக்கும் கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கை வைத்து நடக்காத ஒரு விஷயம் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு சின்ன வார்த்தையில் நடக்கும் என்று நான் சொல்கிறேன். நான் அந்த பெரிய ஊழியக்காரர்களை குறை சொல்லவில்லை, குற்றப்படுத்தவில்லை. அவர்கள் உன் தலையில் கை வைக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் உன் தலையில் கை வைப்பதற்கு முன்பாக நீ ஆலயத்தில் கால் எப்ப எடுத்து வைக்கிற, ஆலயத்துல காலை தூக்கி எப்ப வைக்கிற, எத்தனை மணிக்கு வைக்கிற, 9:30 மணிக்கு 8:30 மணிக்கு சர்வீஸ்னா உன்னுடைய கால்கள் 11 மணிக்கு சர்ச்சில் இருக்கா, 10:30க்கு சர்ச்சில் இருக்கா? அப்ப அந்த 2 மணி நேரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நீ இழந்து போகிறாய் அல்லவா? அந்த 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு வார்த்தை உனக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருப்பார். அந்த வார்த்தையின் போது நீ கேட்காமல் வீட்டில் இருப்பாய். அப்பொழுது உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடும் அல்லவா? அதை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்தை துரிதமாக போய் பெற்றுக்கொள். இந்த நேரத்தில் கூட உனக்கான ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விரைந்து ஓடி அதை பிடித்துக்கொள். அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சீக்கிரம் போனா ஆசீர்வாதம் இருக்கிறது, லேட்டா போனா ஆசீர்வாதத்தை நீ மிஸ் பண்ற என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. ஏதோ மற்ற ஊழியக்காரர்கள் என் தலையில் கை வைத்தாதான் நான் பெருகுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் முன்னேறுவேன் என்று நினைக்காதே. ஊழியக்காரர்கள் தலையில் கை வைப்பது முக்கியமில்லை, உன்னுடைய கால்கள் சர்ச்சு தரையில படுறதுதான் முக்கியம் என்பதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன பிரதர், அப்போ பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் சொல்கிறீங்க, அவங்களாம் நீங்கள் குறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அவங்களை குறை சொல்லவில்லை. நீங்கள் சர்ச்சில் கரெக்டாக காலடி வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் தலைமையில் அவங்க கை வைக்கட்டும். அதற்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் இதற்கான ஆசீர்வாதத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் அதற்காக ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பேச ஆரம்பிக்கலை. அதுக்கு நான் போகவே இல்லை அந்த டாபிக் இன்னும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சர்ச்சுக்கு கரெக்டான டைமுக்கு போங்க. சர்ச்சுக்கு நீங்கள் கரெக்டான டைமுக்கு போகும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு வார்த்தையில் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இத்தனை நாட்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். இனிமேல் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்பட மாட்டீங்க என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லி இந்த ப்ரொஃபெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி உங்களை நான் இந்த மெசேஜுக்கு நேராக வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். ஸோ இன்று உங்களுடன் 8வது எபிசோடு. இன்றைக்கு தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நேற்று நாளிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பற்றி தியானித்தோம். இன்று 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பற்றி தியானிக்க போகிறோம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதலாம் நாளாயிற்று. எத்தனை வயதுக்கு புரியுது இந்த வசனம்? என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் இந்த வசனத்துல? நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆண்டவர் இந்த வசனத்தில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த வசனத்துல நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, என்ன பாடம் கற்றுக் கொடுக்க வர்றாரு? இன்னைக்கான வேத வசனத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா புரிந்து கொள்ள வேண்டும், இல்லை அந்த வேத வசனத்துக்குள்ளேருந்து ஒரு பிளெஸ்ஸிங்கை நம்ம எடுக்கணும், அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே நீ வேத வசனத்தை அணுகும் போது அது அப்படியே மாறுகிறது. நீ ஏதோ படித்தோம், வேத வசனத்தை படிக்கிறோம், வேத வசனம் செயல்பட்டால் செயல்படட்டும், செயல்படலாட்டினா வேற வேத வசனத்தை படிப்போம் என்று நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. யாரோ ஒருவரை பார்த்து விட்டு கடந்து செல்வதை போல் கடந்து செல்லக்கூடாது. இது உங்களுடைய அப்பா எழுதிய உனக்கான உயில் என்பதை மறந்து விடாது. இத்தனை நாட்கள் நீ மறந்து போயிட்டு அப்படியே வசனத்தை அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே சருன்னு போய்கிட்டே இருப்பேன், அப்படியே வசனத்தை படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்போ ஆசையா உனக்காக ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கி இருக்காரு என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு வார்த்தையும் உனக்காக செதுக்கப்பட்டது. இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக செதுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை. இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்ட ஒரு கால வரம்பை வைக்கிறார், ஒரு எல்லையை வைக்கிறார். உனக்கு ஒரு இருள் இருக்கிறதா?
உனக்குள் ஒரு இருள் இருக்கிறதா? உனக்குள் பணம் பிரச்சனை இருக்கிறதா? பணப்பிரச்சனை போன்ற ஒரு இருள் உன்னை மூடுகிறதா? குடும்ப சண்டைகள் போன்ற ஒரு இருள் உன்னை மூடுகிறதா? ஹஸ்பண்டின் ஒழுங்கின்மையினால ஒரு இருள் உன்னை மூடுகிறதா? உன் குடும்ப தலைவர்கள்னால உன் இருள் உன்னை மூடுகிறதா? அந்த இருள் முடிந்து விட்டது என்று ஆண்டவர் பெயர் வைக்கல. அந்த இருளுக்கு நிரந்தரம் என்று பெயர் வைக்கவில்லை. அந்த இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அதற்கு ஒரு கால வரம்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இருளுக்கு ஒரு கால வரம்பு இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இருளுக்கு நைட் ஷிஃப்ட் மட்டும்தான், பகலுக்கு டே ஷிஃப்ட் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டைட்டில் போட்டுக்கோ, இருளுக்கு நைட் ஷிஃப்ட், பகலுக்கு டே ஷிஃப்ட் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கோ. இன்னைக்கு இருளுக்கு நைட் ஷிஃப்ட் மட்டும்தான். ஒரு அழகான ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லிட்டு நான் இந்த சத்தியத்துக்கு நேராக கடந்து வருகிறேன். நம்ம வேலை செய்கிற கம்பெனிகள்லாம் 2 ஷிஃப்ட் இருக்கும். ஒன்று டே ஷிஃப்ட்டு, இன்னொன்று நைட் ஷிஃப்ட்டு. நைட் ஷிஃப்ட் பார்க்குறவன் ஒருத்தவன் வந்து நைட் ஷிஃப்ட்டை பார்க்குறான். நைட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு நான் நைட் ஷிஃப்ட்லேயே இருக்கேன், நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அப்படியே பகல்லையும் பார்த்துக்கிறேன், நைட் ஷிஃப்ட்டே பார்த்துக்கிறேன், அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சொல்ல முடியுமா? அடுத்த நாள் பகலாக மாறுகிறது. அப்பொழுது அவன் வந்து வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் வருகிறது, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வருகிற நேரம் வருகிறது என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணுகிறான்? நைட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு அப்படியே நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படி சொல்லும்போது அவனுடைய உடம்பு அங்கு பாதிக்கப்படுகிறது. உடம்பு அவன் உடம்பு அங்கு பாதிக்கப்படுகிறது. ஸோ இருளாய் கிடைக்கிற உன்னுடைய வாழ்க்கை ஒரு டைம் வருது, அப்பொழுது பகலாக மாறுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது இந்த சத்தியம்? இருளா இருக்குல்ல உன்னுடைய வாழ்க்கை, ஒரு டைம் வரும்போது அது பகலா மாறுது. நீ என்ன சொல்ற? நான் இருளையே இருந்துக்கிறேன், நான் அந்த பாவத்திலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில நமக்காக ஒருத்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அல்லவா? அப்பொழுது உன்னுடைய ஷிஃப்ட் முடிந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ நீ வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கணும்ல. நீ ஏன் இன்னும் வேலை பார்த்து கொண்டே இருக்க? எனக்குள் இருள் இருக்கிறது அப்படின்னு நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உனக்குள் பாவம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர் உனக்காக வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டார். நைட் ஷிஃப்ட் ஒருத்தவன் பார்க்கிறான். நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது பகலாக மாறும் போது அவன் வீட்டிற்கு தான் கடந்து செல்ல வேண்டும். இன்னும் அந்த இருளாக இருக்கிறது என்று நினைத்து அங்கேயே இருக்கக்கூடாது என்று நான் வலியுறுத்துகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இன்னும் இருளே இருக்குன்னு சொல்லிட்டு நீ அங்கேயே தங்கி இருக்க. ஆனால் ஒருவர் வந்தார், அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அந்த வெளிச்சத்தின் மூலமாக நீ வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவர் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள். எத்தனை இந்த சத்தியம் புரியுது? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல வரேன் நான். தேவன் உனக்கு பேர் வைப்பாரு, நீ வந்து பேர் வைக்காது. உனக்கு நீ தேவன் தான் பேர் வைப்பார். ஏன்னா தேவன் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அது ஒரு கால வரம்பு, ஒரு லிமிட் தான் இருக்கு. அது ஒரு லிமிட். இரவு என்பது ஒரு லிமிட். இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும்தான் உன்னோட நேரம், அப்ப மட்டும்தான் நீ வரணும். அதே மாதிரி இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு லிமிட் போடுறாரு. அந்த பாவத்துக்காக இத்தனை நாட்கள் நீ வேலை செய்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நீ வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் சாயங்காலமும் விடியற்காலையும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. ஸோ வாழ்க்கையில சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் பகல், சாயங்காலத்துக்கு அப்புறம் பகல். இந்த ரெவலேஷன் உங்களுக்கு நன்றாக புரியும் என்று நான் நம்புகிறேன். சாயங்காலத்துக்கு அப்புறம் பகல் வருகிறது, சாயந்தரத்துக்கு அப்புறம் பகல் வருகிறது, இரவுக்கு அப்புறம் பகல் வருகிறது. ஆண்டவருடைய பார்வையில எப்படி வருதுன்னு பாரு. உன்னுடைய பார்வையில எப்படி வருது? பகலுக்கு அப்புறம் இரவு. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? சாயங்காலமும் விடியற்காலையும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. சாயங்காலத்துக்கு அப்புறம் பகல் வருகிறது. இருட்டாய் கிடைக்கிற உன்னுடைய வாழ்க்கை, இப்போ வாழ்க்கை இருட்டா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் பகல் வரும். சோ இந்த இருளுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. சாயங்காலத்துக்கு அப்புறம் ஒரு பகல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறாரு. இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறதா உனக்கு? இது ஒரு இருள் போன்று தெரிகிறது. அந்த இருள்
நிரந்தரம் என்று நான் பெயர் வைக்கவில்லை. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் பேசவில்லை. அந்த கடன் பிரச்சனைக்கு நான் நிரந்தரம் என்று பெயர் வைக்கவில்லை. அந்த கடன் பிரச்சனைக்கு இரவு என்று பெயர் வைத்திருக்கிறேன். அந்த இரவு ஒரு நேரம் மட்டும்தான் இருக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க முடியாது என்று சொல்கிறேன். அடுத்து கொஞ்சம் சில மணி நேரத்திலேயே உன் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு நேரம் கடந்து வரப்போகிறது. ஒரு பிரைட்னஸ் உன் வாழ்க்கையில வரப்போகிறது. உன் முகம் பிரகாசிக்க போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் கடன் பிரச்சனை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் குடும்ப சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் வியாதி மாறிக்கொண்டிருக்கிறது. எண்ணற்ற எத்தனை பிரச்சனை உனக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தரம் என்று பெயர் வைக்கவில்லை. அந்த பிரச்சனைக்கு இரவு என்று பெயர் வைத்திருக்கிறார். இரவு என்பது ஒரு கால வரம்பு இருக்கிறது. கால வரம்பு இருக்கிறது. உனக்கு மற்ற மனிதர்கள் என்ன பெயர் வைத்திருந்தால் என்ன, உனக்கு மற்ற மனிதர்கள் என்ன பெயர் வைத்திருந்தால் என்ன, ஆனால் ஆண்டவர் உனக்காக பெயர் வைத்திருக்கிறார். நீயோ நீதிமானாக இருக்கிறாய். நீ நீதிமான் என்று ஒரு பெயர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ பரிசுத்தவான் ஒரு பெயர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அவருடைய நேசகுமாரன் என்ற ஒரு பெயர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மனுஷங்க என்னை பார்த்து சொல்றாங்க, ஆகாதவன் சொல்றாங்க, இவன் சேட்டக்காரன்றாங்க, இவன் அடங்க மாட்டான்றாங்க, இந்த பிள்ளை அடங்காத பிள்ளைன்றாங்க, வாயாடின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க அப்படின்னு மனிதர்கள் பெயர் வைத்ததை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் ஒருத்தனுக்கு பேர் வச்சார்னா அதுதான் உனக்கு பேரு. நான் இப்ப ஆண்டவர் உனக்கு ஒரு பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ நீதிமான், நீ நேசகுமாரன், நீ நேசகுமாரத்தி, நீயோ சீயோன் குமாரத்தியாக இருக்கிறார் என்று ஆண்டவர் உனக்கு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார். பாக்கியவதி, நீயோ பாக்கியவதியாக இருக்கிறார் என்று ஆண்டவர் உனக்கு பெயர் வைக்கிறார். சோ ஆண்டவர் வச்ச பேர் தான் நிரந்தரம். மனுஷன் வைக்கிற பேர்லாம் நிரந்தரம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த பெயர்களை நான் உடைக்கிறேன். உன்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாங்களே, அந்த பெயரை நான் உடைக்கிறேன். நீயோ நீதிமானாக இருக்கிறார். நீ வாயாடி, நீ சேட்டக்காரி அப்படின்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வச்சாங்களே, அந்த பெயரை நான் உடைக்கிறேன். நீயோ ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதியாக இருக்கிறாய் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். சோ ஆண்டவர் பேர் வைப்பாரு. சோ அந்த வசனத்துல பாருங்க, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சோ இங்க முக்கியமான வார்த்தையே ஒரு கால வரம்பு இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு கால வரம்பு இருக்கிறது. அவர் இருளுக்கு இரவு என்றுதான் பெயரிட்டாரே தவிர இருளுக்கு முடிவு என்று பெயரிடவில்லையே. நீ ஏன் முடிஞ்சிருச்சு என்னுடைய வாழ்க்கை என்று ஒரு பெயரை சூட்டுகிறாய்? நீ ஏன் இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் செத்து போக போறேன் அப்படின்னு எதுக்கு ஒரு பெயரை சூட்டுகிறாய் என்று நான் கேட்கிறேன். அந்த பெயரை எதுக்கு சூட்டுற? ஆண்டவர் இருளுக்கு இரவு என்றுதான் பெயரிட்டாரே தவிர இருளுக்கு எல்லாம் முடிந்தது என்று பெயரிடவில்லையே. இரவுக்கு அப்புறம் ஒரு பகல் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கை இப்பொழுது இரவாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பகலாக மாறும் என்று நான் சொல்கிறேன். நீ இரவை பார்த்தோன்னே எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் லைஃபே முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன கடனை பார்த்தோன்னே, ஒரு கடன் பிரச்சனையில் நீ சிக்குண்ட போது என் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஒரு வியாதியில நீ சீக்காகும் போது என் வாழ்க்கை முடிந்து விட்டது. உன் குடும்ப சண்டையின் போது என் வாழ்க்கை முடிந்து விட்டது. உன் கணவர் குடிக்கும் போது என் வாழ்க்கை முடிந்து விட்டது. என்னுடைய மனைவி என் பேச்சை கேட்காத போது என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. என் பிள்ளைகள் அகராதிகளாக சுத்தும் போது என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீ ஏன் உனக்காக அந்த பெயரை உனக்கு நீ சூட்டிக் கொண்டிருக்கிறாய்? தேவன் உனக்காக ஒரு பெயரை சூட்டவில்லையா? தேவன் இருளுக்கு இரவு என்றுதான் பெயரிட்டாரே தவிர இரவுக்கு நிரந்தரம் என்று பெயரிடவில்லை. நைட் ஷிப்ட் பார்க்குற ஆளுக்கு, நைட் ஷிப்ட் பார்க்குறவன் காலையில போயிடணும், வீட்டுக்கு காலையில போயிடணும், இல்லாட்டினா உடம்பு போயிடும். அதை புரிந்து கொள்ளுங்கள். உடம்பு போயிடும். நைட் ஷிப்ட் பார்க்குறவன் பகல்லையும் பார்த்தானா உடம்பு போயிடும். அதே போல நீ ஒரு பாவத்தில் இருக்கேன்னா வெளிச்சம் வரும்போது பாவம் ஓடி போயிடணும், பாவம் ஓடி போயிடணும், இல்லாட்டினா உன் பாடி போயிடும், உன் பாடி போயிடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அதை புரியாமல் இன்னும் நீ பாவத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க. எப்ப வெளிச்சம் வரும், எப்ப வெளிச்சம் வரும்? வெளிச்சம் வந்துருச்சுங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே.
வெளிச்சம் வந்துருச்சுங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்னும் இருட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஆண்டவர் இந்த இருட்டை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு வேதனையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த பாடுகளின் மத்தியில் என்னை நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் சிலுவையில நமக்காக செய்ததை ஏன் உன்னால நினைக்க முடியல? அவர் சிலுவையில நமக்காக செய்தாரு. நைட்டுக்கு நைட் ஷிப்ட் மட்டும்தான், பகலுக்கு டே ஷிப்ட் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு சத்தியத்தின் மூலமாக நீங்கள் இருளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நீங்களே பெயரிடக் கூடாது என்ற நோக்கத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவன் பெயரிட்டு இருக்கிறார், உங்களுக்கு தேவன் ஒரு பெயரை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிட்டுன்னா சாயங்காலத்துக்கு அப்புறம் நைட்டுக்கு அப்புறம் தான் பகல். இப்போ உன் வாழ்க்கை நைட்டா இருக்கலாம், இப்போ உன் வாழ்க்கை இருட்டா இருக்கலாம், இப்போ உன் வாழ்க்கை இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், உன் கணவருடைய வாழ்க்கை இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், உன் பிள்ளைகளோட வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், உன் மனைவியோட வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், உன் குடும்பம் ஒரு இருளுக்குள்ளேயே போய்கிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாயங்காலமும் விடியற்காலை முதலாம் நாள் ஆயிற்று. ஸோ அந்த இருட்டுக்கு அப்புறம் ஒரு விடியற்காலை வருகிறது. ஆண்டவருடைய பார்வையில பாவம் செய்த மகனாகிய உன்னை பார்த்து அவர் சொல்றாரு, பாவம் செய்த பொண்ணாகிய உன்னை பார்த்து அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை இருட்டா இருக்கு நீ நினைக்கிற, ஆனா இருட்டுக்கு அப்புறம் ஒரு பகலை நான் வைத்திருக்கிறேன், இருட்டுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நீ பாவம் செய்து விட்ட உடனே நீ என்னை விட்டு தூரமா ஓடிடுற, ஆனா அந்த பாவத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறேன். அது ஏன் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை? நான் ஆதியாகமம் 1:5 உன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மொத்த வாழ்க்கையும் இந்த ஒரு வசனத்துல நான் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ சொல்லாத, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீ சொல்லாத. ஆண்டவர் பெயர் வைத்திருக்கிறார், மனிதன் மாற்றக்கூடாது. ஆண்டவர் சேர்ப்பதை மனிதன் கலக்க கூடாது என்று நான் சொல்கிறேன். வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் பிரிச்சுட்டார்னா மனுஷன் சேர்க்க கூடாது என்று நான் சொல்கிறேன், மனுஷன் கலக்க கூடாது என்று நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் பிரித்ததை மனுஷன் சேர்க்க கூடாது, ஆண்டவர் சேர்த்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக இப்போ உன்னுடைய வாழ்க்கை இருட்டா இருக்கலாம், ஆனா கொஞ்ச நேரத்துல வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரப்போகிறது. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல ஒரு அற்புதம் நடக்க போகிறது, அடுத்த ஒரு காமனத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு அற்புதத்தை பார்ப்பாய். அந்த அற்புதத்தின் மூலமாக நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். ஏனென்றால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அல்லவா? அந்த வெளிச்சத்தை உணராமல், இருளுக்கு இரவு என்று பெயர் உணராமல், நீ இருளுக்கு எல்லாம் முடிந்தது என்று ஒரு நோக்கத்தில் இருக்கிறாய். இருளாய் உன்னுடைய வாழ்க்கையில இருள் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இருளுக்கு எல்லாம் முடிந்தது என்ற அர்த்தம் கிடையாது, இருளுக்கு நிரந்தரம் என்ற அர்த்தம் கிடையாது. இருளுக்கு நைட் ஷிஃப்ட் மட்டும்தான், இரவு மட்டும்தான். இருளுக்கு இரவு என்று பெயர் மட்டும்தான். இரவுக்கு அப்புறம் ஒரு பகல் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நைட் நீ தூங்குற, காலையில் நீ எந்திரிக்கிற, இருளுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் வருது, இருளுக்கு அப்புறம் ஒரு பகல் வருது. அப்ப உன் வாழ்க்கையில ஒரு பாவத்துல நீ இருக்க, அந்த பாவத்துக்கு அப்புறம் ஏன் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை உனக்கு வராது என்று நான் கேட்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நான் வராது என்று கேட்கிறேன். ஏனென்றால் இதற்கு வரம்பு வைத்தவர், இந்த காலத்திற்கு ஒரு வரம்பு வைத்தவர் உன்னுடைய வாழ்க்கைக்கு வரம்பு வைக்காமல் இருப்பாரா என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படிதான் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர், நீ காலத்துக்கே ஒரு வரம்பு வைத்து அதுக்கு ஒரு எல்லையை குறித்த ஆண்டவர், அதுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கவில்லையா நீங்க? அப்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இதை பற்றி இன்னும் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் இதை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக பேசுவேன். இப்பொழுது டயமாகிவிட்டதனால் நான்
நான் இந்த சர்வீஸை இந்த செக்ஷனை இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இதை பற்றி இன்னும் அதிகமாக ஆழமாக என் கூட நீங்கள் பேச வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணி இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கேளுங்க. உங்கள் ஜெப உதவிக்கு எனக்கு அணுகுங்கள். நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தாலும் தேவன் உங்களை மாற்றி விடுவார் என்று நான் சொல்லுகிறேன். உங்களை ஒரு இருளுக்குள் இழுக்க விடாமல் ஒரு பகலுக்கு நேராக நகர்த்தி செல்வார் என்று நான் சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஒரு நல்ல சத்தியத்தை கொடுத்தீங்களா ஆண்டவர், அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பேர் வைக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பேர் வச்சுட்டீங்க. எங்கள் வாழ்க்கை இருட்டாக இருக்கணும்னு பார்த்துட்டு நாங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு நல்ல துவக்கத்தை தரீங்களே ஆண்டவரே. சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் விடியற்காலை வருது, பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை இன்னும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்கள் கொண்டு செல்லுங்கள் நம்ம வீடியோவை. இதன் மூலமாக நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றன என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் நவீன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Bye.